டாடா மோட்டார்ஸ்க்கு புது சிஇஓ ஒருத்தவங்க வந்து வரப்போறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் டாடா மோட்டார்ஸ்க்குன்னு தனி சிஇஓ யாரும் கிடையாது. ஒரு ஒரு செக்மென்ட்க்கு ஒரு சிஇஓ வந்து இருக்காங்க. இங்க வரப்போறது ஜேஎல்ஆர் செக்மென்ட்க்கு வந்து வரப்போறாங்க. அவர் பேர் வந்து பிபி பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் நேம் வந்து இருக்கு. இவர் தான் இதுக்கப்புறம் ஜேஎல்ஆர் செக்மெண்ட் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரா இருக்காங்க அப்படின்னா, ஆட்ரியன் மார்டல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவரோட டென்யூர் வந்து முடிய போகுது. அந்த கான்ட்ராக்ட்ன்றது வந்து முடிய போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 2025ல இருந்து இவர் டேக் ஓவர் வந்து பண்ண போறாரு. இங்க இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஓவா இருக்காரு இந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ண போறதுல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் ஜேஎல்ஆர் செக்மெண்ட்ல இந்தியன் சிஓ வந்து யாரும் கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஓவா வந்து இந்த ஜேஎல்ஆர் செக்மெண்ட் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க ஜேஎல்ஆர்ன்றது பிரிட்டிஷ் ஓன்டு ஒரு லக்ஸரி பிராண்டா வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு. அந்த அளவுக்கு லக்ஸரி பிராண்ட் வந்து ஓன் பண்ணும்போது அந்த ஒரு ஆட்களே தான் வந்து சிஓ வந்து வச்சிருந்தாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஓ வந்து உள்ள வராரு. ஏற்கனவே இவர் வந்து மெம்பரா தான் இருந்திருக்காரு டாடா மோட்டார்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி கீழ. அண்ட் தென் இவர் டாடா கம்பெனிஸ்ல நிறைய போர்ட்ஸ்ல வந்து இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஏர் இந்தியால வந்து இருந்திருக்காரு. அண்ட் தென் ஜேஎல்ஆரோட ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்ல இருந்திருக்காரு. அண்ட் தென் டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருந்திருக்காரு. இவி செக்மெண்ட்ல இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து டாடா கம்பெனிஸ்ல மெம்பர்ஸா இருந்திருக்காரு. இவரோட எஜுகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி கல்கட்டால வந்து எம்பிஏ வந்து பண்ணியிருக்காரு. ஐஐடி மெட்ராஸ்ல வந்து இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இவரோட பேக்ரவுண்டா வந்து இருக்கு. ஏற்கனவே டாடா கம்பெனில வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸா வந்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லயே வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து ஜேஎல்ஆர் செக்மெண்ட் வந்து லீட் பண்ண போறாரு. இந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியே வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நவம்பர் மாசம் வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போறாரு. இண்டஸ்இண்ட் பேங்க்லயும் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அங்க வந்து எம்டிஎன்சிஓ புதுசா ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. அவர் பேர் ராஜீவ் ஆனந்தா வந்து இருக்கு. ராஜீவ் ஆனந்தா வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஆர்பிஐ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இவர் வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு எம்டிஎன்சிஓவா இங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து இருக்க போறாரு. இவரோட ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 25 2025ல இருந்து ஆகஸ்ட் 24 2028 வரைக்கும் வந்து இவர் தான் வந்து டென்யூர் வந்து ஓன் பண்ண போறாரு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல புது எம்டிஎன்சிஓ வந்து வந்திருக்காரு. இவர் யாரு அப்படின்னா ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க்ல டெபுட்டி எம்டியா வந்து இருந்தவர். எக்ஸ் டெபுட்டி எம்டி ஆஃப் ஆக்சிஸ் பேங்க் நம்ம சொல்லலாம். அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ஹோல்சேல் பேங்கிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போனாரு. அண்ட் தென் டிஜிட்டல் பேங்கிங் அந்த பேங்கை வந்து டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் தென் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன பண்ணலாமோ அதை பண்ணி ஓன் பண்ணி எடுத்துட்டு போனாரு. அண்ட் தென் ஆக்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட்லயுமே வந்து இவர் இருந்தாரு. ஃபவுண்டிங் எம்டியாவும் அண்ட் தென் சிஓவும் இவர் தான் வந்து இருந்தாரு. ஆக்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட்லயுமே வந்து இவர் இருந்திருக்காரு. அண்ட் தென் ஆக்சிஸ் பேங்கோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லயும் இருந்திருக்காரு. அண்ட் தென் ரீட்டைல் பேங்கிங்குமே வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஓவராலா இவருக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சுமந்த் கட்பாலியா வந்து 2025 ஏப்ரலோட அவர் வந்து போயிட்டாரு. நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆச்சு இண்டஸ்இண்ட் பேங்க்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ அந்த சீனியர் எக்ஸிகூட்டிவ்ஸ் தான் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ராஜீவ் ஆனந்த் வந்து லீட் பண்ண போறாரு இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த ஆகஸ்ட் 25ல இருந்து இவர் டேக் ஓவர் வந்து பண்ண போறாரு பேங்க். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி லீட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்பவுமே வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட Q1 வந்து சரியில்லை. அந்த நிறைய இஷ்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. போன மந்த் இந்த மந்த்லாம் வந்து நான் இன்னும் அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் உள்ள வந்து போகல. சும்மா வெயிட்டிங்லேயே வந்து இருக்கு. எங்க போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போகல. நான் அதர் பேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலா இருக்கு. அங்க போயிடுறேன். கேடிஏ அண்ட் தென் சவுத் இந்தியன் பேங்க் போயிடுறேன். இந்த பேங்க் உள்ள வந்து போகாம இருக்கேன். ஏன்னா எங்கேயும் பெருசா ஏற போறதில்ல. எல்லாமே இஷ்யூஸ் முடிவிட்டோம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்பவுமே இந்த பேங்க் வந்து நல்ல பேங்கா தான் வந்து இருக்கு. உங்களோட டிசிஷன் என்ன இதுன்னு எடுத்துக்காங்க. ஐடிசியோட Q1 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுலயே நம்ம வந்து தெளிவா சொல்லியிருந்தோம். பட் மின்ட்ல இன்னொரு ஆர்டிகல் வந்துச்சு. அதையும் இந்த டீட்டெயிலா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடிசி வந்து ரெவன்யூ growth நிறைய பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மார்ஜின் ப்ரெஷர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உண்மையும் கூட. அதுதான் என்ன இதெல்லாம் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த Q1 நமக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா ரெவன்யூ அப் ஆயிருந்துச்சு. பட் ஆனா இங்க வந்து எபிட்டா அண்ட் தென் எபிட் மார்ஜின் இது எல்லாமே வந்து டவுன் ஆயிருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்க நிறைய பிரைசிங் ப்ரெஷர் வந்து வருது. இதுல வந்து ஒரு செக்மெண்டா இப்போ வந்து உள்ள பாத்திரலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது சிகரெட் பிராண்டா வந்து இருக்கு. இந்த சிகரெட் பிராண்டோட ரெவன்யூ அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் வைஸ் பார்க்கும்போது இங்க ஐடிசிக்கு நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இங்க எங்க பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஹை காஸ்டா இருக்கு இந்த லீஃப் டொபாக்கோ இண்டஸ்ட்ரின்றது. அப்படின்னா இங்க லீஃப் டொபாக்கோ தான் இவங்களுக்கு வந்து மெயின் இந்த சிகரெட் தயாரிக்கிறது கரெக்டா. அந்த டொபாக்கோ லீஃப் வந்து இப்போ ஹை காஸ்டா வந்து வித்திட்டு இருக்கு. இதனால இங்க வந்து சிகரெட்ல வந்து பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. அதனால மார்ஜின்ஸ் அடி வாங்குது. அடுத்து வந்து எஃப்எம்சிஜி பார்க்கலாம். எஃப்எம்சிஜில வந்து எங்க பிரஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்க வந்து இந்த எடிபிள் ஆயில் அண்ட் தென் வீட், கொக்கோ, சோப் நூடுல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஹை காஸ்டா வந்து இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு வர ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஹை காஸ்டா வந்து கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களோட ரெவன்யூ என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் சேல்ஸ் என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலும் மார்ஜின்ஸ் வந்து இங்க பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. பேப்பர் போர்ட்ஸும் பேக்கேஜிங் நம்ம பார்க்கும்போது இங்கேயுமே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் எங்க பிரஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா எல்லாமே வந்து லோ இம்போர்ட்டா வந்து இருக்கு. இங்க இம்போர்ட்ல எல்லாமே லோ வர ஒரு ரீசனால இதுவும் வந்து பிரஷர்ல இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க பிரைசிங் வச்சு இவங்க இம்போர்ட் பண்றதே லோ பிரைசிங்கா வந்து இருக்கு. இதுதான் இதுல மெயின் ரீசனா வந்து அமையுது. இங்க எது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அக்ரி பிசினஸ் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்ரி பிசினஸ் மட்டும் தான் இங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மரா ஐடிசி வந்து ஓவராலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது நம்ம Q1 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அக்ரி பிசினஸ் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ அதிகமாகிற அளவுக்கு இங்க மார்ஜின்ஸ் வந்து குறையில, மார்ஜின்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து இவங்க டொபாக்கோ எக்ஸ்போர்ட் பண்றது வந்து அதிகமா இருக்கு. அதுல இருந்து அதிக மார்ஜின்ஸ் வந்து கிடைக்குது, ரெவன்யூ வந்து கிடைக்குது. அண்ட் தென் அதர் அக்ரி பிசினஸோட எக்ஸ்போர்ட்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு. ஓவராலா இவங்களோட செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே ப்ரெஷரா இருக்கு அக்ரி பிசினஸ் தவிர. ஏன் அப்படின்னா இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாகுது. அண்ட் தென் இங்க பிரைசிங் ப்ரெஷர்லாம் அதிகமாகிற ஒரு ரீசன்னால
ஐடிசில மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்குறாங்க. பட் இங்க அக்ரி பிசினஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெக்கவர் ஆயிடும் இந்த இன்ஃபிளேஷன்லாம் முடிஞ்சது அப்படின்னா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதை தான் இந்த ஆர்டிகலே மென்ஷன் பண்றாங்க. ஃபெடரல் பேங்கோட Q1க்கு அப்புறம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நேற்று ஒரு 6% விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த Q1 டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நான் ஒருத்தர் வந்து நோட் பண்ணேன். அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க காலையில வீடியோ போறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாரு. நான் கூட ஓகே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அப்போ ஓகே டெய்லி வீடியோ பார்த்து என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார் போல அண்ட் தென் படிப்பார் போல அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இங்க நெகட்டிவ் நியூஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்துறாரு. இதே நம்ம பாசிட்டிவா வந்து அந்த ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க வந்து கால் வந்து எடுத்துறாரு. இதை நான் பார்த்து ஆச்சரியமாயிட்டேன். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா கரெக்டா இருக்கு நீங்க காலையிலே வந்து சொல்லிடுறீங்க. ஸோ இங்க ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லைன்னும் போது ஆப்வியஸ்லி நான் வந்து புட்டு கட்டிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஷேர் இறங்கிட்டு திரும்ப வந்து நீங்க Q1 ஏதோ அனலைஸ் பண்ணும்போது இங்க நல்லாவே இருக்கு Q1 அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப நல்ல வந்து பாசிட்டிவ் மூமெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ இது மேல யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க வந்து ஷேர் நியூஸ் வச்சு இங்க ட்ரேட் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம். பட் 90% ஆஃப் டைம் வந்து சக்சஸ் தான் ஆகுது. இந்த 1 மந்த்ல நீங்க போற வீடியோ பார்த்து நான் வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என் சேனல்ல யாரும் ட்ரேட் பண்றவங்க பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் இது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸா நெகட்டிவ் நியூஸ் காலையிலே பார்த்து பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இது யாரும் பண்ணிடாதீங்க அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து ஃபெடரல் பேங்கோட Q1 பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நேற்று ஒரு 6% வந்து இன்ட்ராடே லோவா போய் டச் ஆயிட்டு வந்து இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் Q1ல வந்து பிரஷர் வந்து இருந்தது. ஸோ நெகட்டிவான Q1 வந்து இருந்தது. இது வந்து சிம்பிளா நம்ம இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நேற்று Q1ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். இவங்க ப்ராஃபிட் வைஸ் எல்லாமே வந்து டவுன் ஆயிடுச்சு. ரெவன்யூ வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுக்கான ரீசன் வந்து இவங்க பேட் லோன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமையா வந்து ஆயிடுச்சு. அண்ட் தென் கிரெடிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால ஸ்லிப்பேஜ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேட் லோன்ஸ் எல்லாமே எங்க அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ்ல வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல கொடுத்தது எதுவுமே திரும்ப வரல. பேட் லோன்ஸ் வந்து இங்க ப்ரொவிஷன்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் நீங்க அக்ரி பிசினஸ் கொடுத்ததுமே திரும்ப வரல. ஸோ இது எல்லாமே ப்ரெஷர் கிரியேட் ஆகி நேற்று ஷேர் பிரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. Q1 நல்லா இல்லைன்ற ஒரு ரீசன்னால மட்டும். ஸோ நம்ம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன தெரியுது அப்படின்னா இப்போ இருக்க பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபைடான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கு புக் வேல்யூ வைஸ் எல்லாமே பார்க்கும்போது. பட் இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கிறதுனால இது உள்ள போக மாட்டேன். ஒரு 170 வந்தது அப்படின்னா உள்ள வந்து போய்க்கலாம். அண்ட் தென் இந்த கம்பெனிஸ் வந்து ரேட்டிங் அந்த அனலிஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது மோத்திலால் ஓஷனும் அண்ட் தென் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸும் வந்து பை ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. 230 240 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 230 240 வரைக்கும் போகும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஓன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டரான வந்து இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 1:10 வந்து போனஸ் ஸ்பிளிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால நேற்று ஷேர் பிரைஸ் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறி இருந்துச்சு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்றது இந்த டாடா குரூப்போட NBFC மாதிரி இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போனஸ் இஷ்யூ வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ரேஷியோ வந்து 1:10 அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு 10 வந்து ஃபேஸ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா 10 நியூ எக்ஸிஸ்டிங் ஷேருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவா இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு 6000 சில்லறையில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம 7000 வச்சுக்கலாம் ரவுண்ட் ஃபிகரா. 7000 இன்னைக்கு ட்ரேட் ஆகிற அந்த ஷேர் வந்து இந்த ஸ்பிட்டுக்கு அப்புறம் என்னவா ஆகும் அப்படின்னா 700 வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா உங்ககிட்ட 10 ஷேர் வந்து இருக்கும். ஸோ 10ஆல டிவைட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் கான்செப்டா இருக்குது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து குறைக்கிற ரீசன்னால. ஸோ இது வந்து யாருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும் போது ஸோ புதுசா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைசிங் வந்து கம்மியா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து இங்க வேல்யூ அன்லாக்கா வந்து இருக்கும். அண்ட் தென் புது இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. இதனால ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கும் சரி புதுசா உள்ள போறவங்களுக்கும் சரி எந்த ஒரு பிளஸ் இருக்காது ஃபண்டமெண்டல் வைஸ். ஸோ இங்க ஷேர் பிரிக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஃபினான்ஷியல்ஸ் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு எதுவும் ரெக்கார்ட் டேட் ஒன்றும் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த ரெக்கார்ட் டேட் வரட்டும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபைட் மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு NBFC செக்டர். ஆனா மீடியன் பிரைஸ் டு புக் வேல்யூவா பார்க்கும்போது ஒரு 0.6 தான் வந்து இருக்கு. இப்போ ட்ரேட் ஆகுது வந்து பிரைஸ் டு புக் வந்து 1.1 அப்படிதான் வந்து ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ வைஸ் பார்த்தாலுமே ஒரு 6500 வந்து புக் வேல்யூ இருக்கு. அண்ட் நீங்க பிரைஸுமே வந்து 6600 6700 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. இப்போ IDFC நம்ம என்ன மாதிரி அப்ரோச் எடுப்போம் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாச்சுல அந்த அப்ரோச்ல தான் வந்து இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க PE வச்சு பார்க்காதீங்க. இது வந்து NBFC செக்டர். ஸோ அப்படின்னும் போது நீங்க பிரைஸ் டு புக் அண்ட் தென் புக் வேல்யூ வச்சு தான் பார்க்கலாம். JSWோட IPO வந்து வரப்போகுது. IPO அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கிளியரா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த IPOட டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஐபிஓட பிரைஸ் பேண்டா அவங்க வச்சிருக்கிறது வந்து 139ல இருந்து 147 வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இதோட ஓப்பனிங் டேட் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியில இருந்து எண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 11 வந்து இருக்கு. இதுக்குள்ள வந்து இந்த ஐபிஓ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நீங்க வேணும்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஐபிஓட சைஸை பார்க்கும்போது 3600 கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து இங்க இஷ்யூ பண்ண போறாங்க. இல்ல 1600 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகும். 2000 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இங்க 15000 இருந்தா உங்களால வந்து ஒரு லாட் வந்து எடுத்துட முடியும். ஒரு லாட்ல 102 ஷேர்ஸ் வந்து வருது. அலாட்மெண்ட் வைஸ் அண்ட் தென் லிஸ்டிங் வைஸ் பார்க்கும்போது அலாட்மெண்ட் வந்து 12ஆம் தேதியும் லிஸ்டிங் வந்து 14ஆம் தேதியும் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைச்சதா 12ஆம் தேதியா தெரிய வந்துரும். இந்த ஐபிஓ வந்து அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா 800 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு புது பிளான்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க ராஜஸ்தான்ல. சோ இந்த ராஜஸ்தான் பிளான்ட்டுக்கு ஒரு 800 கோடி ரூபாயும் 520 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கு வந்து திரும்பி கட்டுறாங்க.
ஸோ இதுலேயே தெரியும் இந்த கம்பெனி வந்து நிறைய கடன்ல வந்து இருக்கு. ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது 2025 வந்து நெட் லாஸா தான் வந்து இருக்காங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணல. 2023-24 ஃபினான்ஷியல் இயர் எடுத்து பார்க்கும்போதுமே ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கான ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடன் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நெட் லாஸ்ல தான் வந்து இருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ இது எல்லாத்தையும் ரீபே பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஐபிஓ வந்து வராங்க. ஸோ இப்போ கிரே மார்க்கெட் பிரைஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13 ரூபா வந்து அதிகமான கிரே மார்க்கெட் பிரைஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா லிஸ்டிங் வந்து ஒரு 12% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 136 147 ரூபா தான் வந்து இருக்கிற பிரைஸ் பெண்டா இருக்கு. ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணும்போது இங்க 12% வந்து லிஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க கிரே மார்க்கெட் பிரைஸ் ஒரு இடத்துல 13 ரூபான்னு வாசிக்க முடியுது, இன்னொரு இடத்துல வந்து 18 ரூபான்னு வந்து வாசிக்க முடியுது கிரே மார்க்கெட் பிரைஸ் பொறுத்த அளவுல. இது வந்து சேஞ்சஸா வந்து இருக்கு. இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் வந்து என்ன மாதிரி கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும், சிமெண்ட் கம்பெனி தான். அண்ட் தென் இது எந்த கம்பெனியோடதுன்னு கேட்டீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட சேர்ந்தது தான். இந்த கம்பெனி வந்து கிரீன் சிமெண்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லியா 7 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சேலம்லயே ஒரு பிளான்ட் வந்து இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு. இந்த மாதிரி 7 இடத்துல இருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ன்றது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கும்போது ஐபிஓக்கு முன்னாடி வந்து 78% வந்து ஓன் பண்ண போறாங்க, ஐபிஓக்கு அப்புறம் 72% வந்து ஓன் பண்ண போறாங்க. அப்படின்னா 6% வந்து ஸ்டேக் சேல் வந்து பண்றாங்க இந்த ஐபிஓ டைம்ல. இதுதான் ஓவரால் இந்த ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ சுத்தி இருக்கிறது. கிரே மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது இப்போதைக்கு லிஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா 12% தான். ஆனா இந்த கம்பெனி வந்து கடன்ல வந்து இருக்கு. லாங் டேர்ம் பர்பஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஐபி வந்து அப்ளை பண்ணல. நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா சொல்லி டிசைட். மேரிகோ கம்பெனியோட Q1 வந்து வந்திருக்கு. இந்த Q1 தான் இருக்கிற எஃப்எம்சிஜி செக்டர்லயே சூப்பரான ஒரு Q1 வந்து இருக்கு. அது என்ன இதெல்லாம் ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேரிகோன்ற கம்பெனி வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பேராஷூட் ஆயில் தான். ஸோ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் ப்ராடக்டா வந்து இருக்கு, மெயின் பிசினஸ் ப்ராடக்டா வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டி இந்த கம்பெனில நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த பியர்டோவும் வந்து இவங்களுக்கு தான். அண்ட் தென் இங்க பிளிக்ஸ்னு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு இந்த ஃபேஷன் செக்மெண்ட்ல. ஸோ இதுவுமே வந்து இவங்க தான் அந்த பர்சனல் கேர்ல பார்க்கும்போது. அண்ட் தென் ஜஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கு. இதுல பேராஷூட் தான் அந்த மெயின் பிராண்டா வந்து மேரிகோன்னு சொன்னா தெரிய வராது. ஸோ இப்போ அந்த Q1 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது 9%, ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது 23% அப்பா இருக்கு இயர் ஆன் இயர். இந்தியாவோட பிசினஸ் ரெவன்யூ தான் 27% வந்து அப்பா இருக்கு இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது. இது வந்து இந்த கம்பெனிக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனா வந்து இருக்கு. இந்த இந்தியன் பிசினஸோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ன்றது இருக்க எஃப்எம்சிஜிஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது இவங்க தான் ஹையஸ்ட் சேல்ஸ் க்ரோத் வால்யூமா வந்து வச்சிருக்காங்க. 9% வந்து இருக்க எல்லா கம்பெனிஸும் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்காங்க, சேல் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகமா சேல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த வால்யூம் க்ரோத்துக்கு எது சப்போர்ட் பண்ணுச்சு? ஆப்வியஸ்லி பேராஷூட் தான். பேராஷூட்டோட சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. மார்ஜின் வைஸ் பார்க்கும்போது கிராஸ் மார்ஜின் வந்து இங்க விழுந்திருக்கு, 530 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. எபிட்டா பார்க்கும்போது 5% வந்து அப்பா இருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா மார்ஜின் பிரஷர் இவங்களுக்குமே வந்து கிரியேட் ஆகுது. நம்ம ஐடிசிக்கு பார்த்த மாதிரி தான் இவங்களுக்கும் மார்ஜின் பிரஷர் வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட் அண்ட் தென் ஏஆர்ஆர்ல வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ன்றது நம்ம டைரக்ட் டு கன்சூமர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான். டைரக்ட் டு கன்சூமரா வந்து நல்லா செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஏஆர்ஆர்ன்றது வந்து ஆனுவல் ரெவன்யூ ரெக்கரிங் ஒரு பாஸ் மாதிரி வச்சுக்கலாம், 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த 1 இயருக்கான ரெவன்யூ வந்து உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் தென் அடுத்த இயருக்கான ரெவன்யூ வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ரெவன்யூ வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட சேல்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த டைரக்ட் கன்சூமரா பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஏஆர்ஆர் அமௌண்ட் மட்டுமே ஒரு 855 கோடியா வந்து இருக்கு. ஸோ இது வந்து வந்துகிட்டே இருக்கும் இயர் ஆன் இயர். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போற அமௌண்ட் தான். பட் ஆனால் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இதுல இந்த பியர்டோ, பிளிக்ஸ் அண்ட் தென் ஜஸ்ட் எட் இது எல்லாமே தான் வந்து மெயின் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல. இதுல இந்த பியர்டோ மட்டும் எபிட்டா மார்ஜின் வந்து ஒரு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபினான்ஷியல் 2026 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த 3 பிராண்டும். அண்ட் தென் 2027 இந்த 3 பிராண்டுமே வந்து டபுள் மடங்கு வந்து எங்களுக்கு வந்து சேல்ஸ் க்ரோத் அண்ட் ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்றாங்க. ஃபுட் செக்மெண்ட் வைஸ் வந்தோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து growth plan நல்லா தான் வந்து இருக்கு. இந்த ஃபுட் செக்மெண்ட்டுமே இந்தியால வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணணும் 2027 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் 25% வந்து பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓவராலா பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபுல்லாவே வந்து இந்த ஃபுட் செக்மெண்ட் அண்ட் தென் இங்க டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ல வந்து மூவ் பண்ண போறாங்க. அதுல வந்து ரேபிடா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது மேரிக்கோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் தென் இப்ப இருக்க பிரைசிங் வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாக் பி வந்து 56 வந்து இருக்கு. இது என்னைக்கு 30 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020 தான் வந்து பார்த்தோம் 30 ஸ்டாக் பின்றது. ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் 50, 40, 60 இதுலயே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் கூட குறையில. மீடியன் பிஏ பார்க்கும்போது அதாவது இங்க 10ல இருந்து 20 வருஷத்துக்குள்ள இது எவ்வளவு வந்து ட்ரேட் ஆயிருக்கு, மீடியனா வந்து எவ்வளவு வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 35 வந்து காமிக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ 56ன்றது வந்து ரொம்ப ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. கொஞ்சம் விழுந்தது அப்படின்னா மேரிக்கோ வந்து பார்க்கலாம். நல்ல ப்ராடக்டா தான் வந்திருக்கு. அண்ட் தென் நல்ல Q1 வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து நம்ம பார்ப்போம், நாளைக்கு வந்து பார்ப்போம். அண்ட் தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல் வந்து அடுத்த லெவலில் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வீடியோக்கும் வந்து நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க அனாலிட்டிக்ஸ் வந்து காமிக்கும். இந்த அனாலிட்டிக்ஸ்ல நான் பார்க்கும்போது 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்கன்னா 50% வந்து நாட் சப்ஸ்கிரைப் தான் வந்து பாக்குறாங்க.
ஸோ அதுலயும் இந்த வீடியோஸ் வந்து எதெல்லாம் நல்லா போகுதோ அந்த வீடியோல மேக்ஸிமம் வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா அவங்க எல்லாருமே ஏற்கனவே இந்த சேனல் வந்து பார்த்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னமும் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் புதுசா யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலா போறதுக்கான ரீசன் ஏன் 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல வந்து ஆகுது ஒரு வீடியோக்கும் அப்படின்னா, இங்க டீட்டெயில் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கும் வந்து புரியணும். அண்ட் ஏற்கனவே பாக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா வந்து புரியணும். ஏன்னா ஏற்கனவே பாக்குறவங்க நியூஸ் பாக்குறவங்க நிறைய பேர் வந்து பாக்குறீங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா வந்து புரிய வைக்கிற மாதிரி நம்ம இந்த ரிசல்ட்ஸ் வந்து சொல்லணும். அண்ட் தென் இந்த ஒரு நியூஸஸ் வந்து சொல்லணும் அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். புதுசா யாரெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.